ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஓட குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எருது விடும் விழாவில் கொம்பு சீவி வளர்க்கப்பட்ட பகை இளைஞரின் உயிர் குடித்த கதை இது. நீ வீட்டுக்கு போயிடு ஆனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னொருத்த வந்து கத்தில குடிச்சிட்டு இருக்கான். கத்தில குடிச்சா அவன் விழுந்துட்டு இருக்கான். மது அருந்தி இருந்த தாய் மாமனிடம் ஓய்வெடுக்க அறிவுறுத்திவிட்டு சண்டைக்கு ஒண்டி வீரனாக சென்ற வாலிபரை தான் குத்தி கொலை செய்துள்ளது ஒரு கும்பல். கொல்லப்பட்டவர் 32 வயதான வெங்கட்ராஜ். ஹோசூர் அருகே உள்ள தொடரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு த்ரிஷா என்ற மனைவியும் 1.5 வயதில் அழகான ஆண் குழந்தையும் உள்ளது. ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்த வெங்கட்ராஜ் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. இந்த சூழலில் வெங்கடராஜுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவரின் கேங்கிற்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்து வந்துள்ளது. ஏரியாவில் பேனர் வைப்பதில் தகராறு, எருதுவிடும் விழாவில் அடிதடி, பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கைகலப்பு என இருதரப்பினரும் நேர் எதிரே சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் உரசி பார்த்து வந்துள்ளனர். அப்படித்தான் சம்பவம் நடந்ததென்றும் நவீன் கேங்கைச் சேர்ந்த சில சிறுவர்கள் 2வீலரில் வெங்கட்ராஜ் குடியிருக்கும் பகுதி வழியாக சிட்டாக பறந்து சென்றுள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய வெங்கட், குழந்தைகள் விளையாடும் தெருவில் இப்படியா வேகமாக வண்டி ஓட்டுவது என அவர்களின் தலையில் லேசாக தட்டி கண்டித்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த சிறுவர்களின் கேங் லீடரான நவீனையும் சென்றடைந்துள்ளது. தன்னுடைய சங்கத்து ஆள் மீது கை வைத்தவரை இன்று சும்மாவிடக்கூடாதென நவீன் முடிவெடுத்துள்ளார். அதன் காரணமாக வெங்கட்ராஜை செல்போனில் தொடர்பு கொண்டு என்னுடன் சண்டைக்கு வந்து பாரு என அழைத்ததாக தெரிகிறது. அப்போது போதையில் இருந்த வெங்கட்ராஜின் தாய் மாமன் மருமகனை தடுத்துள்ளார். ஆனால் மாமனை ஓய்வெடுக்க கூறிவிட்டு வெங்கட்ராஜ் மட்டும் தனி ஆளாக முஷ்டியை முறுக்கிக் கொண்டு களத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த நவீனும் அவருடைய கூட்டாளிகள் 8 பேரும் வெங்கட்ராஜை சுற்றி வளைத்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து எஸ்கேப் ஆகி உள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நவீன், அஸ்லாம் மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாகியுள்ள 5 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.